இந்த குற்ற சாற்றுக்கும் குற்ற உணர்வுக்கும் வித்தியாசத்தை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கும். 2 வித்தியாசமான வேலை. குற்றம் சுமக்கின்றவன் அவன், குற்ற உணர்வை கொண்டு வருகின்ற ஒரு பரிசுத்தாவியான். பரிசுத்தாவியான் அந்த குற்ற உணர்வை கொண்டு வரும் பொழுது அது நம்பிக்கைக்காக, விடுதலைக்காக, நம்மளை விடுவிக்கும்படியாக பரிசுத்தாவியான் நமக்குள் செயல்படுகின்றார். அந்த மெல்லிய சத்தம் பரிசுத்தாவியானே, பரவாயில்ல, நீ விழுந்தாலும் எழுந்திரு, 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 விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்காத, அவனுக்கு விட்டு கொடுக்காத, எவ்வளோ தூரம் அவன் சொன்னாலும் விழுந்துருவேன்னு சொன்னால் நீ எழும்பு என்று உன்னை மீண்டும் உற்சாகப்படுத்தி நம்பிக்கையை கொடுக்கின்றவர் பரிசுத்தாவியான். ஆனால் அவன் உங்கள் காதில் ஊதி, முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியாது, இதில் தான் கடப்ப என்று அந்த பொய்யை நம்பும்படியாக, அந்த பொய்யை நிமித்தம் சோர்வடையும் செய்யும்படியாக அவன் செய்கிறான். ஒரு தேவதாசன் இப்படியாக சொன்னார், சாத்தான் உங்களுடைய கடந்த நாட்களில் ஏற்பட்ட பாவங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அவனை பார்த்து வருங்காலத்தில் அவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னான். அவன் உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பயன்படுத்தி உங்களை குற்ற சாற்றை கொண்டு வந்தானா, அவனுக்கு தேவன் என்னத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவன் இடத்துல நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று ஒரு தேவ மனிதன் சொன்னான்.